வெல்கம் டு பிகினர்ஸ் கிச்சன். நம்ம இப்போ ஈஸியாக சேமியா இட்லி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப்பு சேமியா, 3/4 கப்பு ரவை, 1 கப்பு தயிர், உடைத்த முந்திரி கொஞ்சோண்டு, கேரட் கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், மல்லி இலை கொஞ்சம், ஆப்ப சோடா கொஞ்சம். அதில் தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூனு, கொஞ்சோண்டு ஜீரகம். இப்போ இது எல்லாத்தையும் எப்படி கலந்து இட்லி செய்கிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேமியா போட்டுக்கலாம், அப்புறம் ரவையை போடுறேன், அப்புறம் இதிலே கேரட் போட்டுக்கலாம், பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம், கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும், இது ரெண்டையும் அப்புறம் மேலே போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்குவோம், தேவையான அளவு சால்ட்டு. இப்போ தயிரை இதில் போடலாம், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம எல்லாம் கலந்துட்டோம். ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் ஒரு 1/4 கப்பு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஆப்ப சோடா எடுத்து வச்சுருந்த ஆப்ப சோடாயை போட்டு இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு கலந்துடுறோம். இப்போ இதில் 1 ஸ்பூன் தண்ணியை விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். இட்லி தட்டு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் விட்டு அதை நல்லா கிரீஸ் பண்ணி வச்சிடணும். வச்சுட்டு அதில் சும்மா மல்லித்தலை ஒரு 5-6 தலை போட்டு இந்த உடச்சி வச்சிருக்க முந்திரியை 4 நாள் போடணும். இப்போ இந்த மாவு 10 நிமிஷம் வச்சிருந்து நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருந்தது, நான் 1/4 டம்ளர் வந்து தயிர் கலந்துருக்கேன். இப்போ இந்த இதில் எல்லா இதுலேயும் மாவு விடுறோம். இப்போ இதை நம்ம ஸ்டீம் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த இதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இது மேலே தட்டை வச்சு மூடி வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் வேகணும். இது இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது அப்படி குத்தி பார்த்தோன்னா ஒரு நைஃப் வச்சு வெந்திருந்ததுன்னா போதும், இல்லைன்னா கூட 2 நிமிஷம் வச்சுக்கணும். இது வெந்திருக்கு, அதனால் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ இந்த இட்லி எடுத்து திருப்பி வச்சிடணும். மேலே க்ரீன் இதெல்லாம் தெரியும், அப்போ நட்ஸு இதெல்லாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இதுக்கு கார சட்னி, கேரட் சட்னி ஏதாவது வச்சு சாப்பிடலாம். நான் கேரட் சட்னி பண்ணியிருக்கேன்.